وبركاته. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்மை நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அடிச்சுவடாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அதே போன்று நாளை மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரிவர பின்பற்றி நடக்க போகும் நடந்து கொண்டிருக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் வயோதிபர்கள் சிறார்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த நெருக்கடியான நிலைமையிலே அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதருடைய சில நல்ல விடயங்களை பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்கத்தினுடைய அந்த போதனைகளை படிப்பதற்காக கேட்பதற்காக வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறான். எனவே வல்லவன் ரஹ்மானை முதற்கண் புகழ்ந்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். தற்காலத்தை மையமாக வைத்ததாகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சோதனைகளின் போது, ஒரு சஞ்சலத்தின் போது ஒரு முஃமினுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஒரு ஞாபகமூட்டலாக இந்த இடத்திலே முன்வைக்கலாம் என நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 2956வது செய்தியாக வரக்கூடிய செய்தி. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. மிகவும் அழகான ஒரு செய்தி. சுருக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை குறித்து ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு முஃமினுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்றது. சிறைச்சாலையாக இருக்கும் இந்த உலக வாழ்க்கை. காபிருக்கு நிராகரிப்பாளருக்கு என்ன செய்யும்? இந்த உலக வாழ்க்கை சுவர்க்கமாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு அழகான ஒரு செய்தியை, அதாவது ஒரு முஃமின் இந்த உலகத்திலே வாழும் போது ஒரு வாசத்திலே, அதாவது ஒரு சிறை கைதி எவ்வாறு சிறையிலே அவன் நினைத்தது போன்று வாழ முடியாது, அவன் நினைத்ததை உண்ண முடியாது, அவன் நினைத்ததை செய்ய முடியாது, எவ்வாறு அவன் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பாதையிலே அவன் என்ன செய்ய வேண்டும், அந்த சிறைவாசத்தை அவன் அனுபவிக்க வேண்டுமோ அதனை போன்றுதான் முஃமினுடைய வாழ்க்கை என்பது சிறைச்சாலையை போன்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுவதன் நோக்கம், மார்க்க வரம்புகள் இஸ்லாம் எங்களுக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறதோ அதன் பிரகாரம் அந்த பாதையிலே ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையிலே என்ன செய்ய வேண்டும், அந்த முஃமின் அந்த பாதையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும்.
அதே போன்று ஒரு முஃமின் வழி தவறி விடக்கூடாது. ஒரு சிறை கைதி சிறையினுடைய அந்த சட்ட திட்டங்களை மீறும் போது அவனுக்கு என்ன செய்கிறது, ஆங்காங்கே சில தண்டனைகளும் சில கஷ்டங்களும் அவனுக்கு என்ன செய்கிறது, அவனை அடைந்து கொள்கின்றது. அவ்வாறு ஒரு சிறை கைதி இருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக எங்களுக்கு ஒரு செய்தியை அழகாக உதாரணம் காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு இறை விசுவாசிக்கு, ஒரு முஃமினுக்கு ஒரு சிறை வாசம் எவ்வாறு அனுபவிக்கக்கூடிய ஒருத்தனுடைய நிலை எவ்வாறு இருக்குமோ அதனை போன்றதுதான் இந்த உலக வாழ்க்கை. பல பல ஃபித்னாக்களுக்கு மத்தியிலே, பல பல சோதனைகளுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை அமைத்திருக்கிறான் என்பதற்கான மிக பெரும் சான்று கீழ்வரக்கூடிய நபிமொழி, எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த நபிமொழி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து ஈமானுடைய அதாவது ஈமானை பற்றி வினவிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமான் அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ துஅ்மின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அன்பார்ந்தவர்களே, வரக்கூடிய கடைசியில வரக்கூடிய செய்திதான் இந்த இடத்திலே நாங்க ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய, ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய, ஒரு முஃமின் மிக மிக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்பது இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு ஈமானுடைய பகுதியிலே இறுதியாக இருக்கக்கூடிய பகுதி என்னவென்று சொன்னால், நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ்வின் நாட்ட பிரகாரம் அல்லாஹ்வினுடைய கதிரை கொண்டு என்ன செய்கிறது, நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் அதே போன்று நடக்கக்கூடிய கஷ்ட துன்பங்கள் என்ன செய்கிறது, அல்லாஹ்வினுடைய அந்த கதிரை கொண்டு என்ன செய்கிறது, நடை பெறுகிறது என்பதை ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நபிமொழி எங்களுக்கு அழகாக உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நபிமொழியை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சோதனை, சமகாலத்திலே நடக்கக்கூடிய சோதனை, அதாவது இந்த இடத்திலே நாங்கள் இந்திய சகோதரர்கள், இலங்கை சகோதரர்கள் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இந்த இடத்திலே எங்களுடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்தியாவிலும் இலங்கை போன்ற ஒரு சோதனை என்ன செய்கிறது, முஸ்லிம்களுக்கு நடந்தேறியது குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்னால், தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கை முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய சோதனை மிகவும் ஒரு மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சோதனை, உள்ளத்தால் சகித்துக் கொள்ள முடியாத சோதனை. என்ன சோதனை? எங்களுடைய ஜனாசாக்கள் ஆங்காங்கே என்ன செய்கிறது, கொரோனா என்ற பெயரில் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியிலும் முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் ஆங்காங்கே காணுகிறோம். அன்பார்ந்தவர்களே, சோதனைகள் என்பது நாங்கள் நினைந்து கூடக்கூடாது இது வெறுமனே அவர்களாக உருவாக்குகிறார்கள் என்று. ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான், நபிமொழியிலே சொன்ன செய்தி என்ன, நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் கஷ்ட துன்பங்கள் அல்லாஹ்வின் கதிரை கொண்டு என்ன செய்கிறது, அல்லாஹ் எழுதியதை கொண்டுதான் அது இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் ஈமான் கொண்டால் எங்களுக்கு என்ன செய்துவிடும், இந்த பிரச்சனை என்பது மிகவும் ஒரு பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் என்ன செய்து கொள்ள மாட்டோம், பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதவர்களை. இருந்தாலும் எங்களுடைய ஈமான் சில நேரம் பலகீனமாக இருக்கிறது, சில நேரம் ஈமான் என்ன செய்கிறது, அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணத்தினால் தான் சில நேரம் என்ன செய்கிறது, எங்களுக்கு அந்த நிகழ்வுகளை எங்களுக்கு என்ன செய்து கொள்ள முடியாது, கண்டுகொள்ள முடியாது, அதனை சுதாரித்துக் கொள்ள முடியாது. மிகவும் ஒரு சஞ்சலத்துக்கும் மிகவும் ஒரு துப்பாக்கிய நிலைமைக்கும் மத்தியிலே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஃமின் சரியான முறையிலே இந்த பகுதியை விளங்குவானாக இருந்தால் இந்த பகுதியை கொண்டு என்ன செய்து விடுவான், அந்த நிலைமையை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி விடுவான். அன்பார்ந்தவர்களே, சோதனை என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றது என்பதை ஒரு முஃமின் ஒரு இறை விசுவாசி என்ன செய்ய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும். அவ்வாறு அவன் விசுவாசம் கொள்ளும் போதுதான் ஈமானுடைய முழு பகுதியை என்ன செய்து விடுகிறான், அந்த விசுவாசி முழுமையாக அடைந்து விடுகிறான். இந்த பகுதியை விட்டு விட்டு இருக்கக்கூடிய மேலே மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஈமான் கொண்டு விட்டால் மாத்திரம் ஒரு முஃமின் என்ன செய்து விட முடியாது, ஒரு பூரணமான ஒரு இறை விசுவாசியாக ஆகிவிட முடியாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன செய்கிறது, அழகாக உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறான். எங்களுடைய உள்ளங்களை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சூரத்துல் பக்ராவிலே 214வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்லுகிறான், அம் ஹஸிபதும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா சுவர்க்கத்துக்குள் எளிதாக நுழைந்து விடலாம் என்று.
وَلَمَّا يَأْتِكُمْ مَثَلُ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِكُمْ مَسَّتْهُمُ الْبَأْسَاءُ وَالضَّرَّاءُ وَزُلْزِلُوا حَتَّى يَقُولَ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ مَتَى نَصْرُ اللَّهِ. இதற்கு முன்னர் இருந்த அந்த நபிமார்களோடு இருந்த அந்த இறை சஹாபாக்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள், பசியாலும் பட்டணியாலும் பீனியினாலும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அவர்கள் என்ன செய்து கொண்டது, அல்லாஹ் என்ன செய்த சோதனைகளும் அவர்களுக்கு பீனியும் என்ன செய்து கொண்டது, அவர்களை அடைந்து கொண்டது, அவர்களை தொட்டு கொண்டது, அவர்கள் நடுநடுங்கி போனார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வஸுல்சிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மா, அவர்களோடு அவர்களுடைய தூதரும் என்ன செய்தார்கள், அந்த இறை விசுவாசிகளோடு அந்த ஈமான் கொண்டவர்களோடு அல்லாஹ்வின் தூதரும் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். எவ்வாறு இருந்தார்கள் என்று சொன்னால், மதா நஸ்ருல்லாஹ் ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி எப்போது வரும் என்று கூறக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், அவர்கள் இருந்தார்கள், நடுநடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி எப்போது வரும் என்ற அந்த ஆவலோடு அவர்கள் அவருடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வினுடைய உதவி மிக அருகாமையில், மிக சமீபத்தில் இருந்தது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு ஞாபகமூட்டுகிறான். அன்பாதவர்களே, சோதனைகளில் மிகவும் பீடிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள். அவர்கள் கொண்ட சோதனையினுடைய அணுவளவு கூட நாங்கள் என்ன செய்து கொள்ளவில்லை, நாங்கள் அடைந்து கொள்ளவில்லை. அப்பா பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஒரே காரணத்துக்காகவே என்ன செய்து கொள்ளப்பட்டார்கள், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஏராளமான நபிமார்கள் வரலாறுகளை பிரட்டினால் எங்களுக்கு தெரியும். அன்பார்ந்தவர்களே, சோதனைகளில் மிக மிக அனுபவப்பட்டவர்கள், மிக மிக துன்பப்பட்டவர்கள் யார், அந்த நபிமார்களும் ரசூல்மார்களும். அன்பார்ந்தவர்களே, சோதனை என்பது எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு இஸ்லாமியனுக்கு என்ன ஒரு புதிதான ஒரு விடயம் கிடையாது. இஸ்லாம் இந்த உலகத்தில் எவ்வாறு அதனுடைய பிரகாசத்தை துளிர்விட ஆரம்பித்ததோ அந்த காலம் தொட்டு நாளை மறுமை நாள் வரும் வரை இஸ்லாத்திற்கான சதிகளும் முஸ்லிம்களுக்கான முஃமின்களுக்கான அந்த சோதனைகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே கட்டவிழ்த்துப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சோதனை என்பது வெறுமனே நாங்கள் நினைத்து விடக்கூடாது. இது எங்களை அல்லாஹு தஆலா தண்டிப்பதற்காக, அல்லாஹு தஆலா என்னை கஷ்டப்படுத்துவதற்காக என்று என்ன செய்கிறான், இந்த சோதனைகளை தருகிறான் என்று நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, நாங்களே நம்பிவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த சோதனைகளை அல்லாஹு தஆலா தருவதன் ஊடாக எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்குறைகளை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மன்னிக்குகிறான். அதே போன்று இந்த சோதனைகளை ஒரு சில இமாம்கள் நிஅமத்துக்கள், அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளாகவும் என்ன செய்கிறார்கள், இந்த சோதனைகளை, வரக்கூடிய சோதனைகளை அடையாளப்படுத்துகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சோதனைகள் என்பது நாங்கள் நினைத்து விடக்கூடாது, இது இவர்களின் திட்டம் என்று அல்லாஹ் நாங்கள் நினைச்சு கொள்ளணும். இந்த ஜனாசாவுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, சமகாலத்தில் நடக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பிரச்சனை இந்த ஜனாசாவினுடைய பிரச்சனை. யார வாயில் எடுத்தாலும், உலகத்துல வாழக்கூடிய எந்த பகுதியில வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய வாயில் எடுத்தாலும் இலங்கையினுடைய அந்த ஜனாசா எரிப்பு, அந்த 20 நாள் பச்சிலம் குழந்தையை ஈவிரக்கமின்றி எரித்தார்களே, அந்த நெருப்பில் போட்டு, அந்த பேச்சுதான் என்ன செய்கிறது அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருத்தருடைய வாயிலும் என்ன செய்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்போம், அல்லாஹ்விடத்திலே முறையிடுவோம். சுஜூதுகளிலே எங்களுடைய நெற்றிக்கண்களை நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய நெற்றிக்கண்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி சிரமப்பணிவோம், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒப்படைப்போம். படைத்தவன் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய சோதனைகளுக்கு பொறுப்பானவன் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் சூரத்துல் பக்கராவிலே 155 அதே போன்று 157வது வசனம் வரும் தொடர் வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத். அல்லாஹு தஆலா எவ்வாறு சோதிப்பான் என்று சொன்னால், பசி, பயம், பட்டினி, அதே போன்று சொத்துக்களை குறைப்பது கொண்டு, உயிர்களை குறைப்பது கொண்டு, அதனை போன்று அன்பாதவர்களே எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், சோதிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பாதவர்களே, சோதனை என்பது சில புறம் என்ன செய்யும், பசி பட்டணிகளை கொண்டு என்ன செய்யும், ஒரு சோதனை ஒரு முஃமினை அடையும்.
அன்பார்ந்தவர்களை, இறை விசுவாசியை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியது. சில நேரம் குழந்தை பாக்கியத்தை எடுத்து விட்டு அல்லாஹு தாலா என்ன செய்வான், சில நேரம் எங்களை சோதிப்பான். சில நேரம் தற்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜனாசாவினுடைய பிரச்சினை, இதனை கொண்டும் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யலாம், எங்களை சோதிக்கலாம். அதனை போன்று பிள்ளை குட்டிகளை தந்து அந்த பிள்ளை குட்டிகளின் மூலம் அல்லாஹு தாலா என்ன செய்யலாம், எங்களை சோதிக்கலாம். ஆலமீன் எங்களை சோதிக்கலாம். என்ன செய்யும், எங்களை அடைந்து கொள்ளும், எங்களை அடைந்தே தீரும் என்பதில் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தாலா சொல்லி போட்டு சொல்லுகிறான், இந்த பொறுமையில் இந்த பிரச்சனைகளின் போது, இந்த சோதனைகளின் போது யார் பொறுமை கொள்கிறார்களோ, யார் சகித்துக் கொள்கிறார்களோ, படைத்தவன் ரப்புல் ஆலமீன் தந்த சோதனை, படைத்தவன் ரப்புல் ஆலமீனுடைய அந்த புறத்தில் வரக்கூடிய இந்த சோதனையை சரியான முறையிலே விளங்கி ஒரு இறை விசுவாசி பொறுமை காப்பானாக இருந்தால் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி, அந்த பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா நன்மாராயம் கூறும்படி அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொல்லுகிறான். என்பாதவர்களை, பொறுமை என்பது ஒரு இறை விசுவாசினுடைய மிக பெரும் ஒரு கேடயமாக இருக்க வேண்டும். இந்த சோதனைகளின் போது ஒரு இறை விசுவாசி கைக்கெடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கேடயம் இந்த பொறுமை, இந்த துஆ. அல்லாஹ்விடத்திலே இந்த ரெண்டுக்கு மிக பெரும் அந்தஸ்து எங்களுடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது, இந்த ரெண்டு விடயத்துக்கும் மிக பெரும் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லும் போது சொல்லுகிறான், அந்த இறை விசுவாசிகள், அந்த பொறுமையாளர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளின் போது, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களின் போது அந்த இறை விசுவாசிகள் எந்த நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா قالوا إنا لله وإنا إليه راجعون. அந்த இறை விசுவாசிகள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு துயரம் அவர்களை அடைந்து விட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று தெரியுமா? قالوا إنا لله, நாங்கள் இறைவனுக்குரியவர்கள், நாங்கள் இறைவனுக்குரியவர்கள், وإنا إليه راجعون, நாங்கள் இறைவனிடத்திலே என்ன செய்யக்கூடியவர்கள், மீளக்கூடியவர்கள் என்ற அந்த இறை நம்பிக்கையோடு அவர்கள் என்ன செய்வார்கள், அவருடைய வாழ்க்கையை பயணிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்திலிருந்து தரக்கூடிய சோதனை என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சில நேரம் என்ன செய்து விடுகிறோம், எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், எங்களுடைய சொற்பிரயோகங்கள் எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே தாறுமாறாக என்ன செய்து விடுகிறோம், எங்களுடைய அந்த வார்த்தை பிரயோகங்களையும் எங்களுடைய அந்த சொற்பிரயோகங்களையும் சமூக வலைதளங்களிலே நாங்கள் இட்டு விடுகிறோம். இவ்வாறு இருவரின் ஊடாக பின்னாடி முஸ்லிம்களுக்கு என்ன செய்கிறது, சில பிரச்சனைகள் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சில விடயத்தை நாங்கள் பொறுமையை கொண்டு சாதிக்கலாம், சில விடயத்தை துஆவை கொண்டு சாதிக்கலாம், சில விடயத்தை இயன்ற அளவு என்ன செய்யலாம், ஒரு சில விடயங்களிலே போராடலாம். மார்க்கம் எவ்வாறு ஒரு சோதனையின் போது, முஸ்லிமுக்கு வரக்கூடிய ஒரு கஷ்ட துன்பங்களின் போது ஒரு முஃமின் எவ்வாறு இருந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் அழகாக என்ன செய்கிறது, ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டலை சரியான முறையில நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் இந்த சோதனைகள் என்பது நாங்கள் நினைப்பது போன்று மிக பெரும் ஒரு சோதனையாக இருக்காது. படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அந்த சோதனைகளை விட்டும் எங்களை விட்டும் அந்த சோதனைகளை அகற்றுவதற்கு போதுமானவன். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லும் போது தொடராக சொல்லுகிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்கள் மீது என்ன செய்யட்டும், சலவாத்தும் சாந்தியும் சமாதானம் அவர்கள் மீது உண்டாகட்டும். அதே போன்று உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, சோதனைகளின் போது நாங்கள் மார்க்கம் காட்டாத வழியை பின்பற்றுவோமாக இருந்தால் இந்த குர்ஆனிய வசனத்துக்கு நானும் நீங்களும் மாற்றம் செய்தவர்களாக ஆகிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கத்துக்கு நுழைவது என்பது லேசான ஒன்று அல்ல என்பதை அல்லாஹ் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால் எங்களை சில சோதனைகள் வந்தடையும் என்பதை நானும் நீங்களும் விசுவாசம் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ஒரு நபிமொழி வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹசன் என்ற தரத்திலே வரக்கூடிய ஒரு நபிமொழி, ஒரு கூலியினுடைய மகத்துவம் இருக்கிறது, ஒரு கூலியினுடைய பெருமதி
அந்த கூலியினுடைய பெருமதி வந்து ஒரு சோதனையினுடைய பெருமதியை பொறுத்துதான் என்ன செய்கிறது அந்த கூலியினுடைய பெருமதி இருக்குகிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வ இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும் ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா. அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தாரை நேசிப்பானாக இருந்தால், ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா விரும்புவானாக இருந்தால், அந்த கூட்டத்தை என்ன செய்வான்? சோதிப்பான். யார் அந்த சோதனைகளின் போது பொறுத்து கொண்டு இருக்குகிறார்களோ ஃபலஹுர் ரிதா, அவர்களுக்கு அந்த திருப்பொருத்தம் இருக்குகிறது. யார் ஒமன் சஹித ஃபலஹுஸ் சுஹுத், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சோதனையின் போது யார் என்ன செய்கிறார்கள்? பொறுமை காக்காமல் அந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தாண்டோடித்தனமாக இருக்கிறார்களோ, யார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு என்ன செய்கிறது? அதனுடைய அந்த நிலைமையை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் புரியலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு கூலி தருகிறான் என்று சொன்னால், நாங்கள் ஒரு நன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால், சில நேரம் அந்த நன்மையை அடைவதற்கு சில சோதனைகள், பல பல வேதனைகளை நாங்கள் அடைய வேண்டும் என்பதை இந்த நபிமொழி அழகாக உணர்த்துகிறது. அதே போன்று இன்னும் ஒரு நபிமொழி வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மீண்டும் ஒரு செய்தி. இதா அராதல்லாஹு பிஅப்தின் அல் கைர அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசிப்பானாக இருந்தால், ஒரு அடியானை ஒரு சிறந்த ஒரு அடியானாக அல்லாஹு தஆலா தேர்வு செய்வானாக இருந்தால், அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, உலக வாழ்க்கையில என்ன செய்வான்? அந்த அடியானுக்கு தண்டனையை அவசரப்படுத்துவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவோம். சில நேரம் அல்லாஹு எங்களை ஒரு சிறந்த ஒரு அடியானாக தேர்வு செய்திருக்கலாம். ஒரு நல்ல ஒரு அடியானாக, ஒரு சிறந்த ஒரு முஃமினாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் தேர்வு செய்திருக்கலாம். இதன் மூலம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? என்னை சோதிக்குகிறான் என்பதை நானும் நீங்களும் இந்த நபிமொழியை கொண்டு, இந்த நபிமொழியின் மூலம் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே முஸ்அப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து யார் குல்தி யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாசி அஷத்துல் பலா, யார் இந்த உலகத்திலே மிக மிக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், யார் சோதனைகளால் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அந்த நபித்தோழர் கேட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அம்பியா, நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே மிக சோதனைகளிலே மிக மிக கஷ்டப்பட்டவர்கள், மிக மிக துன்பப்பட்டவர்கள், சோதனைகளாலே வாழ்ந்தவர்கள் யார்? இந்த நபிமார்கள் தான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், அதனை போன்றவர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். யுப்தலா ரஜுலு அலா ஹஸபி தீனிஹி, ஒரு அடியார் அவனுடைய மார்க்கத்தினுடைய தரம் எவ்வாறு இருக்குகிறதோ, ஒரு இறை விசுவாசினுடைய ஈமானுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குகிறதோ அதனை கொண்டு என்ன செய்வான்? அவனுடைய அந்த மார்க்கத்தினுடைய அளவை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அந்த அடியானை என்ன செய்வான்? சோதிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, சோதனைகள் வரவில்லை என்றால் தான் நாங்கள் அதிசயப்பட வேண்டுமே ஒழிய, சோதனைகள் வருகிறது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம்? நாங்கள் அதிசயப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. சோதனைகள் வரவில்லை என்று சொன்னால் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களை, என்னை ஒரு நல்ல அடியானாக என்ன செய்யவில்லை, தேர்ந்தெடுக்கவில்லையா என்பதை நானும் நீங்களும் அச்சம் கொள்ள வேண்டும், கவலை கொள்ள வேண்டும் என்பதை மேற்சொன்ன நபிமொழி எங்களுக்கு அழகாக உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, சோதனைகள் என்பது ஒரு அடியானுடைய மார்க்கத்தினுடைய அந்த அளவை பொறுத்து என்ன செய்கிறது? அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த சோதனைகள் இடம்பெறுவதை நானும் நீங்களும் என்ன செய்து கொள்ளலாம்? இந்த இடத்திலே அழகாக விளங்கிக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தெரியும், மிக மிக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக மிக எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய தந்தை மூலம், அதற்கு பிறகு தன்னுடைய பிள்ளை கிடைத்ததன் மூலம் அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். தந்தை மூலம் எவ்வாறு சோதித்தான் என்று எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். தன்னுடைய தந்தை ஒரு சிலையை வடிக்கக்கூடிய ஒரு சிப்பியாக இருந்தார். அந்த தந்தைக்காகவே என்ன செய்தார்? அந்த தந்தை இடத்திலே சென்று சூரத்துல் மரியமிலே வரக்கூடிய மிகவும் நீண்ட ஒரு செய்தி, சூரத்துல் மரியமிலே வரக்கூடிய நீண்ட ஒரு செய்தி, ஒரு சில நபிமார்களுடைய சோதனை அல்லாஹு தஆலா சூரத்துல் மரியமில் என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கிறான். நாங்கள் சூரத்துல் மரியமை பிரட்டி பார்த்தால் எங்களுக்கு தெரியும். அதுல வரக்கூடிய ஒரு செய்தி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்தி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய தந்தை இடத்துல போய் சொல்றாங்க, வந்து நீங்க இந்த வணங்கக்கூடிய இந்த சிலைகளை, செதுக்கக்கூடிய இந்த சிலைகளை விட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க, தூரம் ஆயிருங்கன்னு சொன்ன போது தன்னுடைய தந்தை என்ன செய்யறாரு? இப்ராஹிமே,
நீ இவ்வாறு சொல்வதை விட்டு விடாவிட்டால் ல அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, நான் என்ன செய்வன், உனக்கு கல்லால் அடிப்பன், உன் என்ன செய்வன் கொல்லுவென்ற மாதிரி என்ன செஞ்சாரு தன்னுடைய தந்தை சொன்னாரு. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹு தஆலா என்ன செய்யட்டும், உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை ஒரு நல்லடியானாக ஆகட்டும் என்ற அந்த செய்தியையும் நாங்கள் என்ன செய்யலாம், சூரத்துல் மரியமிலே நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த அடுத்த சோதனை சூரத்துல் சாஃபாத்திலே வரக்கூடிய 102, 103, 104, 105, 106 வசனம் வரங்காட்டியும், 102 தொடக்கம் 106 வசனம் வரங்காட்டியும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி. தன்னுடைய மகனிடத்திலே போய் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனை பெற்று, தன்னுடைய மகன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய தந்தையோடு சென்று தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு பருவம். அல்லாஹு தாலா அவ்வாறுதான் சொல்லுகிறான். அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் தன்னுடைய தந்தையோடு சென்று என்ன செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பருவம். அந்த பருவத்துல அன்பார்ந்தவர்களை, நானும் நீங்கள் இந்த வார்த்தையை எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே கேட்பதற்கு கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு சிறியோர் ஒரு காயம் வந்து விட்டால் கூட நாங்கள் என்ன செய்து கொள்ள மாட்டோம், நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம். அந்த நபிமார்கள் எவ்வாறு சோதிக்கப்பட்டார்கள் என்பதற்கு மிக பெரும் உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்தி. தன்னுடைய மகனிடத்திலே போய் கேட்கிறார்கள், கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் சொல்றாங்க, என் அருமை மகனே, நாங்க சொல்லுவோமே இந்த ஈர கொழுந்தை அப்படின்னு நாங்க கட்டி அணைச்சு எங்கட பிள்ளைகளை நாங்க என்ன செய்வோம், அழைப்போமே, அதை போன்று என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனை போய் சொல்றாரு, காலைய புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக கனவிலே நான் கண்டேன். இதனுடைய அபிப்பிராயம் என்ன, மஷூரா கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்கிறாங்க. இப்படி ஒரு செய்தியை நான் கண்ட கனவுல படைத்தவன் ரப்பல் ஆலமீன் உன்னை அரைத்து பலியிடும்படி ஏவிருக்கிறான், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று தன்னுடைய மகனிடத்திலே போய் கேட்ட போது தன்னுடைய மகன் என்ன செய்தான், சொன்ன வார்த்தை பந்தூர் மாதா தரா என்று கேட்ட நேரத்திலே, காலைய அபதி இஃப்அல் மா துமர், என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய வாப்பாவே, என்னுடைய அருமை தந்தையே, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு எவ்வாறு ஏவினானோ அதனை நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த அருமை மகனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அருமை மகனார் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய குழந்தைகளை அந்த மார்க்க பாசறையிலே நாங்கள் வளர்த்திருக்கிறோமா என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சற்று நாங்கள் ஆராய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பிறகு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சொன்ன வார்த்தை, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னுடைய அருமை தந்தையே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு எவ்வாறு ஏவினானோ அதனை நீங்க செய்யுங்க, ஒன்றை யோசிக்காதங்க, இன்ஷா அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களின் அந்த பட்டியலிலே நீங்க என்ன செய்வீங்க, என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்ல அவ்வாறு என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு தன்னுடைய மகனை கொண்டு போனார்னா, அறுப்பதற்காக வேண்டி, தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி என்ன செய்து விட்டார், தன்னுடைய மகனை முகக்குப்பராக திரட்டி விட்டார். அன்பார்ந்தவர்களே, ஈமானுடைய தரம், ஈமானுடைய உச்சகட்டத்தை அவர் அடைந்ததன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவருடைய ஈமானை என்ன செய்கிறான், டெஸ்ட் பண்றான், அவருடைய ஈமானை சோதிக்குகிறான். சோதனையை கொண்டு அல்லாஹு தஆலா அவருடைய ஈமானை சோதிக்குகிறான். எந்த அளவு சோதனை, தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி குப்பராக்க என்ன செய்து விட்டார், படுத்தாட்டி விட்டார். அல்லாஹ் அழைக்குகிறான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், நாங்கள் என்ன செய்தோம், இப்ராஹீமை அழைத்தோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அந்த நிலைமையில வச்சு நாங்கள் இப்ராஹீமை அழைத்து, நீ என்ன செய்து விட்டீர், நீ கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர். இவ்வாறுதான் நல்லடியார்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கூலி கொடுக்குகிறோம். அன்பார்ந்தவர்களே, நான் நேரத்தோட ஹதீஸ சொன்னேன், கூலியினுடைய அந்த வெகுமதி என்ன செய்கிறது, சில போது சோதனைகளின் மூலம் என்ன செய்கிறது, சோதனையின் வெகுமதிகள் மூலம் என்ன செய்கிறது, ஒரு கூலினுடைய வெகுமதிகள் எடுக்குகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இவ்வாறுதான் நாங்கள் நல்லடியார்களுக்கு இவ்வாறுதான் நாங்கள் என்ன செய்யறோம், நல்லடியார்களுக்கு கூலி கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு படைத்தவன் ரப்புல் ஆலமீன் இறுதியாக சொல்லுகிறான், இதுதான் மிக பெரும் ஒரு சோதனை, தெளிவான மிக பெரும் ஒரு சோதனை என்று படைத்தவன் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, சோதனைகள் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை எவ்வாறு
பல நூறு வருடங்கள் இஸ்லாத்தை போதனை செய்தவர். அவருடைய குழந்தை மார்க்கத்திலே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா அவரை கொண்டு பலரை என்ன செய்தான்? மார்க்கத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டான். தன்னுடைய மகனுக்கு அந்த ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுடைய தூதர், அவருடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இஸ்லாத்தில் இருந்தார்கள்? எத்தனை பேர் முஸ்லிமாக இருந்தார்கள்? அன்பார்ந்தவர்களே, நபிமார்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டது போன்று யாரும் என்ன செய்யவில்லை. இந்த உலகத்திலே சோதனைக்குட்படுத்தப்படவில்லை என்பதுதான் மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு செய்தி. அன்பார்ந்தவர்களே, வரக்கூடிய சோதனைகள் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த புறத்திலிருந்து வருவதை நானும் நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு இறை விசுவாசினுடைய நிலையாக இருக்க வேண்டுமே ஒழிய தாறுமாறாக வித்தியாசமான முறையில் எங்களுடைய வாட்ஸ்அப்களிலும் எங்களுடைய பேஸ்புக்களிலும் எங்களுடைய ட்விட்டர்களிலும் நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது. அந்நியவர்களை விமர்சித்து நாங்கள் போட்டு விடக்கூடாது. நாங்கள் அவ்வாறு பொங்கி எழும் போது, எங்களுடைய கோபங்களை சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் பகிரும் போது சில நேரம் பிரச்சனைகள் என்ன செய்துவிடும். சில நேரம் அது வித்தியாசமான முறையிலே வித்தியாசமான திசையை நோக்கி என்ன செய்துவிடும். சில நேரம் கட்டவிழ்த்துப்பட்டு விடும். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, சூழ்ச்சி செய்பவர்கள் சூழ்ச்சி செய்து கொள்ளட்டும். சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹுவை விட சிறந்தவன் யாரும் கிடையாது. அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். படைத்தவன் ரப்புல் ஆலமீனை விட இந்த உலகத்தில் எந்த ஒரு நீதிபதியும் கிடையாது என்பதை ஒரு முஃமின் சரியான முறையிலே விசுவாசிப்பாடாக இருந்தால் வரக்கூடிய சோதனைகளை அந்த இறை விசுவாசி பொறுத்துக் கொள்வான் என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வரக்கூடிய சோதனைகள் ஜனாசாவினுடைய விடயம், தற்போது நடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம். அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புல் ஆலமீன் இடத்திலே மதீனாவுடைய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மதீனாவுடைய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கைக்குரிய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் படைத்தவன் ரப்புல் ஆலமீனிடத்திலே எங்களுடைய நெற்றி கண்களை கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி சிரம்படைந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன செய்வோம்? அந்த பிரச்சனைகளை ஒப்படைப்போம். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா என்று கேட்கக்கூடிய அந்த வசனத்திலே நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் வரக்கூடிய சோதனைகளை படைத்தவன் ரப்புல் ஆலமீனிடத்திலே முன்னிறுத்தி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு நாங்கள் மார்க்கத்திலே சரியான முறையிலே மார்க்கம் சொன்ன பிரகாரம் நாங்கள் பயணிப்போம். அவ்வாறு பயணித்தோமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த அடியார்களை பார்த்து அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இறை விசுவாசியினுடைய நிலை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் போது சொன்னார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய 2999வது ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி, ஒரு முஃமினுடைய விடயத்திலே ஒரு ஆச்சரியத்தக்க விடயம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு இதா அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல் லஹு. ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நலவு, ஒரு நல்லது நடந்து விட்டால் என்ன செய்து விடுவான்? அந்த இறை விசுவாசி அல்லாஹ்வை புகழ்ந்து விடுவான். அது அவனுக்கு என்ன செய்து விடும்? ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு நல்லதாக ஆகிவிடும். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், وَإِنْ أَصَابَتْهُ ضَرَّاءُ صَبَرَ فَكَانَ خَيْرًا لَهُ. ஏதாவது ஒரு துன்பம் அவனை அடைந்து விட்டால், ஏதாவது ஒரு துயரம், ஏதாவது ஒரு சோதனை அவனை அடைந்து விட்டால் என்ன செய்து விடுவான்? சபர, அவன் பொறுமை காப்பான், அவன் பொறுமை கொள்வான். ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு நல்லதாக என்ன செய்துவிடும்? நல்லதாக அமைந்து விடும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த ஹதீஸை தெளிவான முறையிலே நாங்கள் விளங்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய அந்த அருட்கொடைகளின் மூலம் நாங்கள் படைத்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் சதாவும் என்ன செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் மாறுகின்ற போது எங்களுக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளின் போது நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? பொறுமை என்ற அந்த கேடயத்தை சரியான முறையிலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த பொறுமை என்ற கேடயத்தை சரியான முறையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டால் அன்பார்ந்தவர்களே, அந்த பொறுமையை கொண்டு அல்லாஹு தஆலா நடக்கக்கூடிய சோதனையை சில நேரம் எங்களுக்கு சாதனைகளாக மாற்றி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இறுதியான ஒரு செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த இறுதியான செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய இந்த உரையை நான் முடித்து விடைபெறுகிறேன். அன்பார்ந்தவர்களே, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் அல்லது சூரா ஹாமீம் சஜிதான்னு சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே 30வது வசனத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, படைத்தவன் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு அழகிய செய்தி. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் இறைவன் என்று சொல்லி சரியான முறையிலே ஏற்றுக்கொண்டு சும்மஸ்தகாமு, அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த மார்க்கத்துல சரியான முறையில
இருந்து சரியான முறையில் என்ன செய்யறாங்க, அந்த மார்க்கத்துல பயணிக்குகிறாங்க. மார்க்கம் சொன்ன பிரகாரம் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். படைத்தவன் ரப்புல் ஆலமீனை சரியான முறையிலே விசுவாசிக்கிறார்கள். ஒரு சிறந்த ஒரு முஃமினாக வாழ்கிறார்கள். அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மலக்குமார்களை இறக்கச் செய்கிறான். மலக்குமார்கள் அவர்களின் மீது அல்லாஹ் என்ன செய்கிறார்கள், இறங்குகிறார்கள். இறங்கி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மலக்குமார்களை ஏவி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்பட தேவையில்லை. உலகத்துல நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களோட பிள்ளை குட்டிகள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய அத்துணை விடயங்களை குறித்தும் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். வஅப்ஷிரு பில் ஜன்னா, நான் இவ்வாறு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு அந்த சுவர்க்கத்தை தருவேன் என்று வாக்களித்திருந்தேனே, அந்த சுவர்க்கம் உங்களுக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொன்னேனே, அந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையிலே வாழ்ந்தீர்கள். அந்த வாழ்ந்ததின் காரணத்தினால் அந்த வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை நீங்கள் என்ன செய்து கொள்வீர்கள், அடைந்து கொள்வீர்கள் என்ற அந்த நற்செய்தியை என்ன செய்து கொள்ளுங்கள், அந்த நல்லடியார்கள் மீது, அந்த இறை விசுவாசிகளின் மீது சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களை இறக்கி என்ன செய்கிறான், ஒரு நன்மாராயத்தை கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, சரியான முறையிலே நானும் நீங்களும் இறை விசுவாசி என்ற அந்த சரியான அந்த நாமத்தை சூடி, அந்த இறை விசுவாசி என்ற அந்த கேடயத்தை தனதாக்கி கொண்டு இந்த உலகத்திலே சரியான முறையிலே நாங்கள் பயணிப்போமாக இருந்தால், வரக்கூடிய சோதனைகளை நாங்கள் சாதனைகளாக மாற்றி, வரக்கூடிய சோதனைகளின் போது பொறுமை காற்று, வரக்கூடிய சோதனைகளை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்திலிருந்து வருகிறது என்பதை சரியான முறையிலே நாங்கள் ஈமான் கொண்டு சரியான முறையிலே வாழ்வோமாக. நிச்சயமாக அன்பானவர்களே, இந்த வசனம் என்னையும் பார்த்து உங்களையும் பார்த்து என்ன செய்கிறது, இந்த வசனம் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்குமான ஒரு நன்மாராய செய்தியாகத்தான் இந்த வசனம் இருக்குகிறது. படைத்தவன் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் பொறுமை என்ற அந்த கேடயத்தையும், அதே போன்று வரக்கூடிய சோதனைகளில் ஒரு இறை விசுவாசி இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் எவ்வாறு அழகாக சொன்னதோ, அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் எவ்வாறு தெளிவுபடுத்தியதோ, அதன் பிரகாரம் சரியான முறையிலே இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து வரக்கூடிய சோதனைகளின் போது படைத்தவன் ரப்புல் ஆலமீன் இடத்திலே முறையிட்டு வரக்கூடிய சோதனைகளின் போது படைத்தவன் ரப்புல் ஆலமீனை சிரம் பணிந்து மார்க்கத்தின் பால் நெருங்கி சரியான முறையிலே இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து சரியான ஒரு இறை விசுவாசியாக மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும், குறிப்பாக என்னை பெற்ற தாய் தந்தையர்களுக்கும், அதனை போன்று இந்த உலகத்திற்கு கண்ணை மண்ணையும் விட்டு மண்ணறையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கும், அதே போன்று என்னையும் பெற்று உங்களையும் பெற்ற அந்த தாய் தந்தையர்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும் என்ற அந்த துஆ பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்து விடைபெறுகிறேன்.